சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. திருவண்ணாமலையில் சேஷாத்ரி சுவாமிகள், ரமண மகரிஷி, யோகி ராம் சுரத்குமார் போன்ற மகான்கள் வாழ்ந்த காலத்திற்கு முன் எத்தனையோ மகான்களும் சித்தர்களும் தவ வாழ்வு வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மகான்கள் சித்தர்கள் வரிசையில் குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர், ஈசான்ய ஞான தேசிகர், விருபாட்சி தேவர் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள் என்றும், அதில் குகை நமச்சிவாயர் போன்றோர் திருவண்ணாமலையில் ஜீவசமாதி அடைந்ததாகவும் திருவண்ணாமலை தலவரலாறு கூறுகிறது. இந்த மகான்களின் ஆன்மீக வரலாறு குறித்து கூறுமாறு கேட்டுக்கொண்டேன். ஞான தபோவனரை வாவென்று அழைக்கும் மலை அண்ணாமலை அப்படின்னும். ஸோ திருவண்ணாமலையை சுற்றி 11 மகான்கள் எப்பயும் இருப்பாங்க. நாட்டின் ப்ராப்பர் திருவண்ணாமலை, அந்த மலை இருக்கிற இடத்த சுற்றி 48 கிலோமீட்டருக்குள்ளே 11 விதமான ஆளுங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் யார்? ஏகாதச ருத்ரர்கள். ருத்ரன்னா யார்? சிவங்கட்டு இருக்கக்கூடியவங்க. ருத்ரானாம் சங்கரசாஸ்மின்னு பகவத்கீதை சொல்லுது இல்லையா, அந்த மாதிரி. ஏக அப்படின்னா 1, தசம்னா 10, 1 + 10 = 11. ஸோ தேர் வில் பி ஆல்வேஸ் 11 பீப்புள் இன் அண்ட் அரவுண்ட் திருவண்ணாமலை. மக்களுக்கு அவங்கள அடையாளம் தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி, அவங்கெல்லாம் இருப்பாங்க. அதில் யாருக்கும் சந்தேகம் தேவையில்லை. நீங்கள் அந்த மாதிரி கணக்கு பார்க்குற போது பூண்டி மகான் இருந்தார் இல்லையா, அவர் அந்த கணக்கில் வருவார். அவர் எங்கேயோ பூண்டியில் தான் இருந்தார், போலூர்கிட்ட. ஆனால் அவர் அந்த கணக்கில் வருவார். கருமாரிப்பட்டின்னு ஒரு சாமியார் இருந்தார், அந்த சாமியார் அந்த கணக்கில் வருவார். அதனால் இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் அஸ். சில பேர் தங்களை வெளிப்படுத்திக்குவாங்க, சில பேர் வெளிப்படுத்திக்காமல் அப்படியே அவங்க வரைக்கும் தவம் பண்ணி போயிடுவாங்க. திருவண்ணாமலை மலை உச்சியில் கூட ஒரு ஆள் சோறு தண்ணி இல்லாத உட்காந்தே இருந்தார். ஸோ அவங்கள பற்றிலாம் யாருக்கு தெரியும்? மலை உச்சியில் உட்காந்து இருப்பார் அவர், அப்படியே வெயிலில் உட்காந்துருப்பார், எதுவுமே தண்ணி கிண்ணி சாப்பாடு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இன்னும் சில பேர் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, திருவண்ணாமலை இருக்கு இல்லையா, அந்த மலைக்குள்ளே ஒரு குகை இருக்குது. அந்த குகையில் ஒரு கல்லால மரம் இருக்குது, ஒரு ஆலமரம். ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வந்து கல் மாதிரி ஆகிடும், ஃபாசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மரம், அது கீழே தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக சிவனுடைய ஜோதி இருக்குது. அவரை சுற்றி ஜனகாதி முனிவர்கள் போல் இருக்கிறவங்கெல்லாம் உள்ளே உட்காந்து தவம் செஞ்சிட்ருப்பாங்க. ரமண மகரிஷி அந்த கோயிலுக்கு போகிற வழியை அடைக்க சொல்லிட்டாரு. அது அரியண்ணாமலை கோயிலினுடைய தென்மேற்கு மூலையிலிருந்து அந்த கோயிலுக்கு போகுது. கலியுகத்தில் ஜனங்கள்லாம் உள்ளே போய் சாராயெல்லாம் குடிப்பானுங்க, எல்லாம் பேருக்கு எடுத்துருவாங்கன்றதுனால வேணான்னு சொல்லிட்டாங்க. இந்த அனர்த்தம் நிறைய இடங்களுக்கு நடக்குது. இப்போ கல்யாண தீர்த்தம் அற்புதமான இடம், திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பாபநாசத்துக்கு மேலே. ஆனால் அங்கே வந்து நிறைய தண்ணி இருக்குதுன்னா அவன் என்ன பண்ணுவான், அருவியில் குளிக்கிறதுக்காக போகிறேன்னு சொல்லி மட்டன் சாப்பிட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு அருவியில் குளிச்சுக்கிட்டு நேஸ்டியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அதனால் அந்த இடத்தோட சாங்டிட்டி குறைஞ்சி போகுது. பல நேரங்கள் இப்படி தான் நடக்கும். எந்த ஒரு விஷயம் கூட சுத்தபத்தம் இருந்தால் தான் அங்கே அந்த கடவுள் இருக்கும். இல்லைன்னா அந்த இடத்த விட்டு இன்னும் எங்கேனா மேலே போய் உக்காந்துக்கும். அந்த இடத்துல அது இருக்கிறது இல்லை. இன்றைக்கி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பத்ரிநாதன் கோயில் இருக்கு இல்லையா, நீங்கள் பத்ரிநாதனை பார்த்துட்டு இப்படி சுற்றி வரப்போது தப்த குண்டம்னு இருக்கும், சுடுதண்ணி ஊற்றெல்லாம் இருக்கிற இடம். அங்கே வந்து கேதார்நாத் பகவானுக்குன்னு ஒரு கோயில் இருக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்க, முதல்ல இந்த இடத்துல கேதார்நாத் ஈஸ்வரர் தான் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட சிஷ்யனாக வந்த பத்ரிநாராயணன் இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டார். சரி நீங்கள் இருந்துக்கோன்னா அவர் நேராக கேதார்நாத்துக்கு போயிட்டாருன்னுவாங்க. ஸோ கேதார்நாத்துக்கு இவர் போகிற போது அங்கே ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் என்ன, ஈசானேஸ்வர் பகவான் சொல்லிட்டு ஒரு பிள்ளையாருடைய அம்சத்தில் இருந்தார். அவர் என்ன சொன்னார், சரி நீ இங்கே இருந்துக்கோ, நான் மேலே போகிறேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நீங்கள் கேதார் போனீங்கன்னாக்கா எதிரில் இருக்கிற மலை மேலே ஈசானேஸ்வர் இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இதெல்லாம் வந்து புரிஞ்சிக்கிறது கஷ்டம். நதி மூலம் ரிஷி மூலம்ன்றது இப்படி தான். ஸோ தெர் இஸ் சம்திங் ஏன்ஷியன்ட் தென் தி ஏன்ஷியன்ட். பழமையாக இருக்கிற முன்னை பழமைக்கு முன்னை பழம்பொருளாய் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆற்றல் அது தன்னை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கும். இந்த ஜனங்க இவங்களுடைய தொந்தரவெல்லாம் வேணான்னு நினைக்கிற காலகட்டத்தில் அவங்க இன்னும் மேலே போயிடுவாங்க டு அவாய்டு. நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்லலாம் போய் பார்த்தீங்கன்னா பத்ரிநாராயணன் கோயிலில் இருந்து மலை மேலே போனாக்கா அங்கே வந்து நிறைய இடம் இருக்குது, பெரிய மகான்கள்லாம் இருக்காங்க, ஆனால் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது அங்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாபாஜின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவர் கூட அங்கே தான் இருக்கிறாரு அப்படின்வாங்க. இன்னும் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, ஒரு ஆந்திரா சேனலில் ஒரு ஆள் போட்டிருக்கார், நான் வந்து 32 கிலோமீட்டரு வந்து தாண்டி போயிட்டேன் பத்ரிநாராயணனுக்கு இருந்து. அப்போது ஒரு 20 அடி உயரமான ஒரு ஆள் வந்து எண்ணி நீ 40 நாள் இங்கே இருக்கலாம், இந்த மூலிகையை சாப்பிடுன்னு சொன்னார். எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, அப்படியே உட்காந்துட்டேன். 40 நாள் ஆன உடனே எனக்கு பசி ஞாபகம்லாம் வந்துடுச்சு.
அங்கேருந்து வந்தேன். அவர் சொன்னார், உன்னை போக சொன்னேன்னு இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு என் முடியை பிடிச்சி தூக்கி விட்டார். நான் பார்த்தாக்கா இதில் ஜோதிர்மட்டில் இருந்தேன் அப்படிங்கிறாரு. ஒரு ஃபியூ மினிட்ஸில் ஜோதிர்மட்டில் கொண்டாந்து விட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. சிவபிரபாகர சித்த யோகின்னு கேரளாவில் ஒருத்தர் இருந்தார், பெரிய மகான். அவர் சபரிமலைக்கு கீழே இருக்கு இல்லையா, எருமேலி இல்லை, செங்கன்னூர், அந்த ஊருக்கு போகிறாரு. அந்த ஊருக்கு போனோடனே அந்த அம்மா சொல்கிறா, நான் வந்து பாயசம் உங்களுக்காக பண்ணியிருக்கேன், என் பொண்ணு பாம்பேயில் இருக்கா, அவளுக்கு பாயசம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இவர் அதுக்கு என்ன இருக்குது, பாம்பேயில் உன் பொண்ணு இருக்கிற அட்ரஸ் தெரிஞ்ச ஒரு ஆளை என் கூட அனுப்புன்றாரு. அந்த மாதிரி ஒரு பாயச கிண்ணம் ஒரு ஆளை கூட அனுப்புது. இவர் ஒரு சின்ன மரம் மாதிரி ஒன்று இருக்குது, அது மேலே போயிட்டு அங்கேருந்து அந்த ஆளை சொல்கிறார், நீ வந்து என் துணியை பிடிச்சிக்கோன்னு. ஆகாச மார்க்கத்தில் 10 நிமிஷத்தில் பாம்பேயில் போய் குச்சி அந்த பொண்ணுக்கு பாயசம்லாம் கொடுத்துட்டு வந்தாருன்றது கூட அவருடைய வரலாறு இருக்குது. அதனால் இதெல்லாம் அண்மை காலத்தில் நடந்தது தான். சிவபிரபாகர சித்தியர்னா இந்த லாஸ்ட் 50 இயர்ஸ் சமாதியானவங்க தான். இது ஒரு பவர். அது ககன மார்க்கத்தில் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ஒரு பவரு, தண்ணி மேலே நடக்கிறதுங்கிறது ஒரு பவரு. இதெல்லாம் அவங்க தேவையில்லாமல் யூஸ் பண்ண மாட்டாங்க. பவர் இருக்கும், ஆனால் இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் இது. போட்டில் 8 அணா கொடுத்து போகிறத விட்டுவிட்டு எதுக்காக அப்படி தனி மேலே கஷ்டப்பட்டு ஒரு நம்ம செஞ்சுருக்கிற தவத்தை வீணாக்கணுங்கிற எண்ணம் உள்ளவர்கள் இருப்பாங்க. இதே சிவபிரபாகர சித்தியோகி சமாதி ஆயிருக்காரு எங்கே, நம்ம சபரிமலை போகிற வழியில் அங்கே சமாதி இருக்கு அவருக்கு. ஆனால் அவரை நான் பார்த்துருக்கேன். அவர் சமாதி ஆனப்புறம் கூட அவர் 4 குச்சி நட்டு பரன் மாதிரி இருக்குது, அது மேலே அவர் உட்காந்துருக்காரு. கீழே வந்து ஒரு நல்ல ஒரு அம்பாள் மாதிரி ஒரு அம்மா நிற்கிறா. நான் அங்கே போகிற போது எல்லோரும் அங்கே யாரும் செக்யூரிட்டி மாதிரி இருக்கிறவங்க அங்கெல்லாம் போகாதீங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு நீ வா அப்படிங்கிறாங்க. அப்போ இருக்கார் அவர். ஃபிசிக்கலாக இந்த இடத்துல அடங்கி இருந்தால் கூட பத்தனந்திட்டா கிட்ட அவர் வேற எங்கேயும் இருக்கார். அது என்ன இடம் நமக்கு தெரியாது. ஏன்னா 4 குச்சி நட்டு அது மேலே உட்காந்துருக்காருன்னா அது வந்து யமுனை நதிக்கரில் அலகாபாத் திரிவேணி சங்கமத்தில் ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் பேர் தேவரஹா பாபா. தேவரஹா பாபாங்கிற ரொம்ப பெரிய நிலை, அவரே முருகன்னு சொல்லுவாங்க. தூய யமுனை துறைவனேன்னு கூட ஆண்டாள் பாடுவா இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹை லெவலில் அவராக இருந்திருக்கலாம். அதே தேவரஹா பாபாவுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போர் அடிச்சு போதா அவர் காட்டுக்குள்ளே போயிடுறாரு. இதெல்லாம் நமக்கு எதுக்கு வேண்டாம் இந்த இதெல்லாம் சொல்லி காட்டுக்குள்ளே போய் அங்கே வந்து ஒரு புலி உட்காந்து குகையில். இவர் போய் அந்த புலி வாய்க்குள்ளே 2 கை விட்டு என்னை சாப்பிடுன்றாரு. அது வாலாட்டுது. சரின்னு ஒரு இந்த உயிரை விடுற நேரம் வரலன்னு சொல்லி திருப்பி வந்துடுறாரு. திருப்பி வந்துட்டு அவர் நீங்கள் இதுக்கு போகிறீங்க இல்லையா, கிருஷ்ணர் இருக்கிற மதுராபுரி, மதுரா, ஆக்ரா பக்கத்தில் இருக்குது மதுரா, அந்த ஊரில் போய் இருந்திருக்காரு. ஒரு நாள் தண்ணிக்குள்ளே நடந்து போனார், அப்படியே ஜலசமாதி ஆகிட்டார். இப்படி ஒவ்வொரு மகானும் தன்னுடைய மரணத்தை செலக்ட் பண்ணிக்கிறான். ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்கிற போது இப்போது நான் சொல்கிற சிவபிரபாகர சித்தியோகி இருக்கார். அவர் சொல்லியிருக்காரு, நான் 700 வருஷம் உயிரோடு இருந்தேன்ட்டு. யாரும் நம்பலை. அவர் சொல்கிறார், இந்த ஊரில் இந்த வீட்டுக்கு போ, அதில் பரன் மேலே பழைய காலத்து ஓலையெல்லாம் இருக்கும், அந்த ஓலையை பாரு, அதில் இத்தனாவது குழந்தையாக நான் பிறந்தேன், நான் வந்து அந்த வீட்டுக்கு இந்த பிறவியில் நீங்கள் போகிற போது அது மாத்திரம் போய் நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன்னு சொல்லியிருக்காரு. Do you have any confrontation that Swamiji lived more than 723 years? Nair, I am sure he lived more than 150 years, as one person named Unni, who is now 90, told me that Prabhakara Yogi was living in this village in his younger days when Unni was only 7 years old, and that time also Yogiji looked similar as he does now. So, don't play with yogis as your Kalikootukaran. Kalikootukaran as a playmate, like a friend. Main confirmation about his age is given by the current generation of people living in Akavannur Mana, Chavvara, near Thiruviranikulam temple. Swamiji visited Akavannur Mana in his last days. He told me that he was born and brought up in this place 700 years ago. People did not believe this claim of Swamiji. He told them that there is a takad at the inner top Uttaram of this mana. In that takad, my name is written as the 10th child of the 12 siblings along with the names of my brothers and sisters. The family members of that mana searched for that takad on the top of the roof, and they found this takad there
on which were also written the Kolla Varsham, Malayalam year 438, that is 1263 AD, along with what Swamiji had said. Thus, Swamiji proved before the Mana members that Swamiji was an occupant of that place many years ago. Swamiji also mentioned that his time on earth will be complete the day that Mana is demolished. And it proved to be true when in the year 1986 that Mana was demolished for a new concrete building. Swamiji took his samadhi. ஸோ ப்ரூஃப் இருக்கா? அதே மாதிரி தான் கோடிசாமி கூட. கோடிசாமி ஆரம்பத்தில் எங்கள் தண்டையார்பேட்டில் யூனியன் கார்பைட் கம்பெனிக்கு எதிரில் வக்கீல் ஏகாம்பரம்னு ஒருத்தர் இருந்தார். அவங்க வீட்டில் பின்னால் இருந்தார். அந்த வீட்டுக்கு பின்னால் ஒரு மரம் இருக்குது. அங்கே ஒரு முனீஸ்வரன் கோயில் இருக்குது. அந்த முனீஸ்வரனே கோடிசாமி தான். ஸோ வக்கீல் ஏகாம்பரம் வீட்டில் இருந்து அங்கேருந்து கோயம்புத்தூருக்கு போனார். கோயம்புத்தூரில் லக்ஷ்மி மில் தேவராஜல் நாயுடு இல்லையா, அவங்க வீட்டில் இருந்தார். அப்போ புரைப்பாளையம் ஜமீன்தாரை அவரை பார்க்கறதுக்கு வந்தபோது கிடுகிடுன்னு இறங்கி வந்து புரைப்பாளையம் ஜமீன்தார் காரில் ஏறி உட்காந்துனார். அதுக்கப்புறம் புரைப்பாளையத்தில் இருந்தார். அதுக்கு முன்பிறவிகளில், அதுக்கு முன் உடம்புகளில், அதாவது கோடிசாமிங்கிற உடம்பு இருக்கு இல்லையா, அதுக்கு முன் உடம்பு பாடகச்சேரி சுவாமிகள்னு சொல்கிறது. அதுக்கு முன்னாடி இருந்த உடம்பு ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார். ஸோ அந்த பாடகச்சேரி சாமி பெங்களூரில் இருந்தார் இல்லையா, அப்போ அவருக்கு யாரெல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்களோ அவங்க கோடிசாமிக்கிட்ட தேடி வருவாங்க. ஒரு ஆத்மிக் அட்ராக்ஷன், மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் வரும். இப்போ அவங்க இவருக்கு சோடா வாங்கி கொடுத்துருப்பாங்களா, அவங்கள பார்த்த உடனே போய் 4 சோடா வாங்கினுவா தாத்தாக்கு அப்படின்னு வரோம். அப்போ அவங்களுக்கு ஞாபகம் வரும், அந்த சாமி தானே நம்மக்கிட்ட சோடா வாங்கி குடிப்பார், இவர் கேட்குறாரு, அவரையும் ஒரு ஒன்று தாங்கிற மாதிரி இவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். குறிப்பால் உணர்த்துவாங்க அவங்கெல்லாம். ஸோ கோடிசாமி 400 வருஷத்துக்கு மேலே உயிரோடு இருந்திருக்காரு. அண்டு இதுக்கெல்லாம் வந்து ஒரே உடம்பில் இருந்தாங்களான்னா இல்லை. கோடிசாமி வள்ளலார் இருந்தார், பாடகச்சேரி சாமிகளாக இருந்தார். பாடகச்சேரி சாமியாக இருக்கிற போது அவர் 108 இலையை போட்டுட்டு அமாவாசை அன்னைக்கு 108 நாய் வந்து உட்காந்து சாப்பிடுவான். அவரே கோடிசாமி வந்தவரும் மொட்டை மாட்டியில் 108 இலை போடுவார். 108 காக்கா ஒவ்வொரு இலைக்கு முன்னாலேயும் வந்து உட்காந்துன்னு சாப்பிடும். ஸோ வேறு உடம்புல வர்றபோது அவங்களுடைய அந்த ஆத்மிக் கனெக்ஷன் வந்து நாயினா பைரவ சொரூபமாக இருக்கும், காக்கான்னா சனீஸ்வரனுடைய சொரூபமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தேவதைகள் எல்லாம் வரும். அவங்க பெரிய சப்ஜெக்ட் இது. அந்த ரூட்டுக்கு நீ போகணும். பாம்பின் கால் பாம்பரியம்ங்கிற மாதிரி நீ அந்த நிலைகளை தொட்டாதான் இதெல்லாம் தெரியும். தன்னை அறிய தலைவனி அறியலாம். நீ யாருன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு மேலே யார் இருக்கிறாங்கிறதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கலாம். தன்னை அறிய தனக்கொரு தாழ்வு இல்லை, தன்னை அறிய தலைவனி அறியலாம், தன்னை அறிந்தவன் தன்னைத்தானே அர்ச்சிக்கின்றான். நீ வந்து ஒரு மனுஷன் கிடையாது, இந்த மனித உடம்புக்குள்ளே ஒரு ஜோதி இருக்குது, நீ என்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டியோ அன்றைக்கி பூஜைலாம் வந்து உனக்கு ஆத்மஸ்வரூபத்துக்கு போயிடும். உனக்கு கல் காகிதம் பெயிண்டிங் எல்லாம் தேவைப்படுறது இல்லை. யூ டோன்ட் நீட் ஆல் தீஸ் திங்ஸ். கலங்கிய மனதுடன் இருந்த அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணரிடம் பகவத்கீதை என்ற போதனை மொழி தேவைப்பட்டது. ஆனால் ஸ்ரீராமபிரான் ஒரு யோகியாகத்தான் வாழ்ந்தார். எதனாலும் பாதிக்கப்படாத, எதையும் பாதித்து விடாத மனநிலையில் வாழ்ந்த ஸ்ரீராமனுக்கு ஏன் யோக வாசிஷ்டம் என்ற போதனையை வசிஷ்ட மகரிஷி உபதேசிக்க வேண்டும்? இந்த யோக வாசிஷ்டத்துக்கு உபதேசம் வாங்கினதுனால்தான் அவர் அப்படி இருந்தார். நீ காட்டுக்கு போனாலையும் அப்படி இருப்பார், நாளைக்கு நீ ராஜாவாக போகிற பட்டாபிஷேகம்னாலும் அப்படியே இருப்பார். ஸோ காட்டுக்கு போனால் கூட அவர் முகம் எப்படி இருந்துதான், அன்றலேருந்த தாமரையை வென்றது அம்மா. இப்போ யோக வாசிஷ்டம் என்பது என்ன? இந்த உலகத்தில் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும். நீ வந்து ஞானம் என்ற கொடையை வச்சுக்கிட்டா வெயிலையும் போகலாம் மழையிலையும் நினையாமல் இருக்கலாம். அப்படிங்கிறது தான் ஒன் லைன் சம்மரி ஆஃப் யோக வாசிஷ்டம். இப்படி ராமருக்கு எவ்வளோ 7 ரிஷிகள் குருமார்களாக இருந்திருக்காங்க. ஆதித்ய ஹிருதயம் என்ற மகாமந்திரத்தை உச்சரித்து இவர் கற்றுக் கொடுத்தவர் அகஸ்தியர். ஆரம்ப காலத்தில் இவருக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தவர் குலகுருவாகிய வசிஷ்டர். விஸ்வாமித்திரர் கொண்டு போய் இவருக்கு யோக வாசிஷ்டம் அதிபலா அதெல்லாம் மந்திரம்லாம் கற்றுக் கொடுத்தாரு. பரத்வாஜ ரிஷியோட ஆசிரமத்துக்கு போயிருக்காரு. 7 ரிஷிகள் அவருக்கு குருவாக இருந்திருக்காங்க. எல்லாரும் ஏதோ ஒன்று ராமருக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த 7 பேருக்கும் ராமர் யாருங்கிறது தெரியும். ஓகேவா? 7 பேருக்கு தெரியும். ஆனால் ராமரை பொறுத்த மாத்திரம் அவர் அவுட் அண்ட் அவுட் தன்னை ஒரு மனிதனாகவே நம்பி மனிதனாகவே வாழ்ந்து காட்டினார். மானுடம் வென்றதம்மா தான் கம்பன் சொல்லுகிற வார்த்தை. தெய்வம் மானுஷ ரூபேனா தான் அந்த மாதிரி. ராமருக்கு தன்னுடைய அச்சித்தமான ஆற்றல் தெரியாது. ஆஞ்சநேயருக்கு பிறந்தபோது தெரிஞ்சது, அது மறைக்கப்பட்டது அப்படின்வாங்க. ஏன்னா பிறந்தபோதே ஆகாசத்துக்கு போய் ஏதோ சிவப்பு பாலுன்னு சூரியனை பிடிக்க போனாராம்.
அதனால் பயந்து போய் இவன் பவர் ராமகாரியத்துக்காக பிறந்திருக்கான், அது வரைக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைச்சிட்டாங்க. ஸோ இலங்கைக்கு தாவறதுக்கு முடியாதுன்னு நினைக்கிற போது தான் ஜாம்பவான் சொன்னானோ, நீ வந்து சின்ன வயசுலேயே சூரியனே போய் பிடிச்சவன், இந்த 12 மைல் தாண்ட மாட்டியான்னு உடனே துபுக்குன்னு போய் குச்சிட்டாரு. மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பவர் இருக்கும். அந்த பவர் வந்து காரணம் சில எந்த வேலைக்காக வந்திருக்காங்களோ அது வரைக்கும் தான் அன்று தான் வெளிப்படுத்தப்படும். வெளியிடப்படாத ரகசியம் இல்லை பைபிள். அந்த நேரம் வர்ற வரைக்கும் உன் பவர் என்னன்னு உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜாம்பவான் சொன்னப்பறம் தான் ஆஞ்சநேயருக்கு அப்படி பவர் தெரியுது. ராமருக்கு கடைசி வரைக்கும் தெரியாது, அவன் மனிதனாகவே இருந்து மனிதனாகவே போனார். கிருஷ்ணர் அப்படி இல்லை, பிறந்த போது இருந்து அவருக்கு தெரியும். பூதனைக்கிட்ட பால் குடிச்சு கொலை பண்ணுவார், சாணூர் மல்லர்கள் கம்சனை எட்டி வச்சு கொலை பண்ணுவார், ஒவ்வொருத்தரையும் கொலை பண்ணிக்கிட்டே இருந்தார். ஏன்னா அவருக்கு நல்லா தன்னுடைய பவர் தெரியும். இல்லைன்னா அவ்வளோ குண்டான கம்சனை ஒரு குழந்தை எப்படி காலில் வந்து செஸ்ட் மேலே வச்ச உடனே அந்த செத்துப்பிடுவான் இல்லையா? ஒரு நெருப்பு குச்சி வச்சு காட்டியே எரிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஆத்மசக்தி இருந்தாக்கா அது பர்சனாலிட்டின்றது இம்மெட்டீரியல், உன்னுடைய உருவம்ன்றது ஒன்றுமே கிடையாது, சங்கல்பம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் கிருஷ்ணருக்கு அதெல்லாம் தெரிஞ்சு இருந்தது, ராமருக்கு தெரியாது. கடைசி வரைக்கும் அவர் தன்னை மனுஷனாகவே நம்பிக்கிட்டு இருந்தார். அதனால தான் சீதையை காணன்னா புலம்புவார், சீதையை காணனாக்கா ஜடாயு ஹெல்ப் பண்ணான்னு அவனுக்கு திவசம் பண்ணின்னு உட்காந்து இருப்பார். யுத்த காலத்துலேயும் அவர் 1000 சோதனைகளுக்கு ஆட்படுத்தப்படுறாரு, அவரே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அப்புறம் ஆஞ்சநேயர் போய் சஞ்சீவமலை தூக்கின்னு வர்றாரு. எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட் அண்ட் அவுட் ஹியூமனாக இருக்கும். ஸோ ஹி வாஸ் ஹோல்டிங் ஆன் ஃபார் 14 years டு இன்க்ரீஸ் இஸ் பெனன்ஸ். காட்டுக்கெல்லாம் போய் அவருடைய தவத்தை இன்க்ரீஸ் பண்ணப்புறம் தான் ராவண சம்மாரம் நடக்க முடியும். ஏன்னா ராவணனும் பெரிய மகிமை உள்ளவன், சிவனையே வந்து சாமவேதம் பாடி சாமவேதத்தை வாங்கினவன், அவன் ஆத்மலிங்கத்தை வாங்கினவன் சிவங்கிட்ட. நீங்கள் கூட பார்க்கலாம், நம்மக்கிட்ட சினிமா இருக்குது, பக்த ராவணான்னு ஒரு சினிமா இருக்குது. அவன் எப்படி தபஸ் பண்ணான், எப்படி அந்த ஆத்மலிங்கத்தை கொண்டு வந்தான், கோகர்ணத்துக்கிட்ட பிள்ளையார் எப்படி அதை ஏமாற்றி அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணிட்டாரு. இன்னைக்கு கோகர்ணத்தில் இருக்கிற அந்த லிங்கம் ராவணனுக்காக வாங்கி வந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கு காரணம். அதே மாதிரி தான் விபீஷ்ண ஸ்ரீலங்கா கொண்டு போக வேண்டிய ரங்கநாதர் விக்கிரகத்தை இந்த காவேரி கரையில் வாங்கி வச்சுட்டாங்க, தெற்கு பார்த்து, அதாவது ஸ்ரீலங்காவை பார்க்குற மாதிரி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம சின்மயானந்த சாமி என்ன பண்ணார், ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பெரிய செலவு ஒன்று வைங்க, அப்போ தான் ஸ்ரீலங்காவில் இருக்கிற இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகணும் அந்த காலத்தில் சொல்லி. இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா அந்த நுவரேலியாவை தாண்டி போகிற வழியில் ஒரு மலை மேலே பெரிய ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, ரொம்ப பெரிய ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கும். எல்லாம் வேடிக்கை பார்த்துன்னு போக வேண்டியது தான். எல்லாத்துக்கும் நம்ம இப்போ இதுக்கு என்ன ஆதாரம் அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டுருந்தா எதுவும் விளங்காது. உலகத்தில் நிறைய நாள் வாழ்கிறதுங்கிறது பாசிபிள். இப்போ திருமூலர் இருந்தார், அவர் 3000 வருஷம் உயிரோடு இருந்தார். 3000 வருஷத்தில் அவர் எழுதின பாடல்கள் தான் திருமந்திரம்னு சொல்லக்கூடிய. அப்போ 3000 வருஷம் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னா, இந்த உடம்பை யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த உடம்புக்கு எல்லாருக்கும் ஒரே வயசு தான், மிஞ்சி போனால் உலகத்தீரே மனிதனுக்கு வயது 100 அல்ல அப்படின்வாங்க. 100 வயசு தான் மேக்சிமம் வந்துடுறது. அந்த 100 வயசு இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த உடம்பை யூஸ் பண்ணாமல் தியானத்தில் தவத்தில் உட்கார வச்சுட்டு, ஒரு செல்ஃபோனுக்கு நீ பேசினே சார்ஜ் இறங்கிடுது, ஒரு டிரான்சிஸ்டரில் பேட்ரி சார்ஜ் இறங்கிடுது, நீ பாட்டு கேட்டுன்னு இருந்தா அந்த மாதிரி தான் இது கூட. இந்த உடம்பை நீ யூஸ் பண்ணிக்கினே இருந்தியானா உடம்பார் அழின்னு உயிரார் அழிவருங்கிற மாதிரி ஆயுசு முடிஞ்சு போயிடுது. இந்த உடம்பை யூஸ் பண்ணாமல் நீ அப்படியே தியானத்தில் உட்கார வச்சுட்டு வெறும் ஸ்பிரிட்டை தனியாக வெளியே எடுத்து, இப்போ ஒன்று காசிக்கு போகணுன்னு இருக்குதா, காசிக்கு போ, காசி விஸ்வநாதரை பாரு, கங்கையில் குளிக்கணும்னு இருக்குதா பாரு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா, அங்கே குளிச்சுன்னு இருக்கிற யாருடைய உடம்பாவது உனக்கு சூட் ஆகணும், அந்த உடம்புக்குள்ளே போய் நீயும் ஒரு டுபுக்கு அடிச்சுட்டு வந்துடலாம். இப்படிலாம் இருக்குது. நான் காசிக்கு போயிருந்த போது பார்த்தேன், நான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வெடிகால 3:30-4 மணிக்கு காஞ்சி மாப்பெரியவர் வந்தார். அவர் காசியில் டெய்லி குளிக்கிறார், அப்படியே ஈரத்துணியோடு வந்தார் நான் தங்கியிருக்க ரூமுக்கு. இது மாதிரிலாம் இருக்குன்னா அது அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும் எது கரெக்டு எது கரெக்டுன்னு. அதே மாதிரி நான் மகேந்திரகிரியில் போய் உட்காந்துருக்கேன், அங்கே வர்றார் காஞ்சி பெரியவர். அங்கே காஞ்சி பெரியவர் வந்து சொல்கிறார், இந்த இடம் சுத்தம் இல்லைடா, கொஞ்சம் ஒசக்க வரையா அப்படின்னாரு. ஏன்னா அந்த ஒரு இடத்துல கேரளாவில் நல்லா பூஜை பண்ணி குருவாயூரப்பனை உபாசனை பண்ணின ஒரு அம்மா சூசைட் பண்ணி செத்துருக்கு. அதனால் அங்கே அந்த அம்மா ராட்சசியாக இருக்குது. ஸோ இந்த இடம் சுத்தம் இல்லைன்னா அதுதான் அதுக்கு அர்த்தம். அது ராகுத்தீர்த்தம்னு ஒரு இடம். அப்போ நம்ம மேலே பஞ்சவடிக்கு போகிறோம், பஞ்சவடின்றது ராமர் வந்து தவம் பண்ணின இடம், அதனால் அங்கே கூப்பிட்றாரு. இப்படி எவ்வளோ விஷயங்கள். இப்போ பாஞ்சில் பரமாச்சாரியர் உக்காந்துருக்கிற போது திடீர்னு வந்து ஏதோ ஆதிசங்கரர் வந்திருக்காரு அப்படின்னு வரான். அந்த ஸ்பிரிட்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய மூமெண்ட்டு அவங்களால பார்க்க முடியும், அவங்க கண்ணால் பார்க்க முடியும். ஸோ ஸ்பிரிட்ஸுங்கிறது எப்பயுமே இருக்கிற விஷயம். உடம்பு தான் அழியுதே தவிர அந்த ஆத்மாக்கள் எப்போ
லிபரேட் ஆயிடுச்சோ இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வகையில் தரிசனம் கொடுக்கும். யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கும். எல்லாருக்கும் ஒன்றும் கொடுத்துன்னு இருக்காது. சந்நியாசிகளைப் போல நான் வேஷம் கட்டுவதில்லை என்று சொல்லும் தாங்கள் கடவுள் அவதாரமாக டிவியில் காட்சி கொடுத்தது ஏன் என்று தங்களிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு தாங்கள் வேஷத்தை பார்த்து அதை தெய்வம் என்று கும்பிடாதீர்கள் என்று சொல்லுவதற்காகத்தான் நீங்கள் கடவுள் என்று நினைத்து கும்பிடுகிற கடவுள் வேஷத்தை போட்டேன் என்று பதில் சொல்லியிருக்கிறீர்கள். அதே சமயத்தில் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி, நான் கடவுள் நீயும் கடவுள்தான் என்ற மிகப்பெரிய ஆன்மீக தத்துவத்தை மக்களுக்கு சொல்வதற்காகத்தான் அத்தனை மாலைகளையும் தினமும் கழுத்தில் தாங்கிக் கொண்டு கடவுளாக காட்சி தந்தேன். அது மக்களுக்கு புரியாமல் போனது அவர்களுடைய துரதிர்ஷ்டம் என்று மற்றொரு அருளுரையில் ஒன்றில் தெரிவித்திருக்கிறீர்கள். அதாவது ஐ வாண்ட் டு கிவ் சம் ஹையர் மெசேஜ். ஜனங்களுக்கு புரியாமல் போச்சு. நீங்கள் நீலாங்கரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1999 வரைக்கும் கோயில் கீழே எதுவுமே கிடையாது. நானே தான், எனக்கு எதாவது மாலை போடுவாங்க, எல்லாமே நானே தான். ஒரு ஹியூமன் பாடி கான்செப்டில் கொண்டு வந்தேன் நான். ஸோ மக்களுக்கு அந்த பாஷை புரியல. அதனால் நான் என்ன பண்ணேன், பேசாமல் எங்கள் பெருமாள் சிலையை பண்ணி தசாவதாரம் 3 முகத்தோட பாதி ஆண் பாதி சக்தியோட கொண்டு. அது என்ன, என்னுடைய ஆத்மஸ்வரூபம் தான். இந்த உடம்புக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் நம்ம பூர்ண பிரம்ம பெருமாள். இந்த சிலையை கொண்டாந்து ஒரு கோயில் கட்டி வச்சுட்ட உடனே ஜனங்களுக்கெல்லாம் அந்த மைண்டில் கிளாஷ் இருந்தது இல்லையா, அது இப்படி ஒரு கடவுள்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இல்லையா. அந்த பாவனையை உடச்சி கோயிலை கொண்டாந்து விட்டுட்டோம். அவனுக்கு இது புரிய ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் ஆஃப்டர் தட் ஐ ஆல்வேஸ் செட், சொல்லில் பார்க்க முடிந்தால் சொல்லில் பாருங்கள், கல்லில் பார்க்க முடிந்தால் கல்லில் பாருங்கள், கடை தேடினால் சரிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. இப்போ ஜனங்களுக்கு கல் தான் புரியுதுன்னா அதில் பார்த்துக்குன்னு போ. ஆனால் நீ பார்க்குற போது உன் மண்டையில் நீ நினச்சிக்க வேண்டிய விஷயம் சிவசங்கர் பாபாக்குள்ளே இருக்கக்கூடிய சொரூபம் தான் அதுன்றது. அதை வெறும் கல்லாக பார்த்தவனுக்கு ஒன்றும் புரியாது. அதில் அர்ஜுனனும் கிருஷ்ணன் இருக்காங்க. நீ 2 கை வச்சு கையில் ஜாட்டி வச்சுன்னு தேர் ஒட்டியாக இருக்கிற கிருஷ்ணனை பார்த்தா அவனுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் புரியாது. அவருடைய பேக்ட்ராப்பில் ஒன்றுத்தில் தண்ணி, ஒன்றுத்தில் நெருப்பு, ஒன்றுத்தில் காற்று வச்சுன்னுட்டு அப்படியே பசியமே ருத்ர ரூபம் அப்படின்னு காட்டுறாரு இல்லையா, அது கிருஷ்ணர் நீ பார்த்தா தான் உனக்கு கிருஷ்ணனுடைய மகத்துவம் புரியும். இல்லைன்னா கிருஷ்ணர் யாதோ ஒரு கருண் கிங்குன்ற மாதிரி தான் நீ ஏமாந்து போயிடுவேன். அதனால் சிவசங்கர் பாபா இப்படிலாம் பார்க்காத, பூர்ண பிரம்மமாக நீ என்னைக்கு பார்க்க கற்றுக்குறியோ அன்றைக்கி என்னோடய லெவல்ஸ் உனக்கு புரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் உனக்கு நான் என்ன சொன்னாலும் புரிய போகிறது. கலியுகம், கலியுகத்தில் மக்களுக்கு இந்த கேலண்டர்லேயும் காகிதத்துலேயும் கண்ணாடி போட்ட ஃப்ரேம்லேயும் கல்லுலேயும் பொம்மையிலையும் இருக்கிற கடவுளை நம்ப முடியுதே தவிர ஒரு பார்க்கிற, கேட்கிற, நுகருகிற, முகருகிற, கைவீசி கால் வீசி நடக்கிற, வாய் திறந்து பேசுகிற ஒரு ஆர்கானிக் எனர்ஜி அதுக்குள்ளே கடவுள் இருக்காருன்னா நம்ப மாட்டேன்றாங்க. இதுதான் ஜனங்களுடைய பிரச்சனை. நான் பெரிய பெரிய பாஷையெல்லாம் பேசி பார்த்தேன், ஒன்றும் புரியல ஜனங்களுக்கு. ஆனால் விட்டேன், அவன் லெவலுக்கு பேசிடலான்ட்டு. ஆர்ட் பச்வால்னு ஒன்று தான் அந்த காலத்தில் ஆர்டிக்கல் எழுதுவான், அது இந்துவில் எடுத்து போடுவாங்க. ஒரு ஆள் எழுதுவான், எம்ஏ பிஹெச்டி டாக்டரேட் ஐ நீட் எ ஜாப்னு. அவங்க வி டோன்ட் ஹேவ் எ சூட்டபிள் ஜாப் ஃபார் யூன்னுவாங்க. அதுக்கப்புறம் அவன் டிகிரி குறைச்சிட்டு ஐஎம் எம்ஏ அப்படின்வான். ஒரு மிஸ்டேக் பண்ணி எழுதுவான் கிராமட்டிக்கலாக. அது அவங்க சொல்லுவாங்க வி டோன்ட் ஹேவ் எ ஜாப்னு. இப்படியே அவன் தன்னை இறக்கினே வருவான். கடைசியில் ஐ எம் மெட்ரிகுலேஷன் ஃபெயில்டு அப்படின்னு யூ ஆர் வெல்கம் யூ ஹேவ் எ ஜாப்னுவாங்க. அவ்வளோ பெரிய குவாலிஃபிகேஷனோட சொன்னபோது ஜாப் கிடைக்கல. அவன் மெட்ரிக் ஃபெயில்னு உடனே வேலை கிடைக்குது. அந்த மாதிரி நீ சாதாரணமாக இந்த ஜனங்களுக்கு என்ன புரியுதோ அந்த பாஷையை பேசினேன்னா வம்பில்லை. இந்த ஜனங்களுக்கு புரியாத ஒரு பாஷையை நீ பேசுகிற போது ஒன்றை சிலுவையில் போட்டுருவாங்க. ஏசுநாதர் எதுக்காக இந்த பரதேசிங்க சிலுவையில் போட்டாங்க? அவர் ஒரு மாதா கோயில்கிட்ட போய் நின்றுட்டு நான் இந்த இதை கோயிலை 3 நாளில் உயிர் தெழுவேன்னார். 3 நாளில் திருப்பியும் உயிர் வர வச்சு காட்டுவேன். அவங்க சொன்னாங்க 35 வருஷம் ஆச்சு இந்த சர்ச்சை கட்டுறதுக்கு, இந்த ஆள் 3 நாளில் கட்டுவான்றான்டா முட்டாள் அப்படின்னாங்க. அவர் சொன்னது அவர் உடம்பை பற்றி. இவன் கணிச்சு செங்கல் நம்ப வச்சு காட்டின ஒரு ஜன்னலெல்லாம் வச்சுருக்கிற ஒரு பில்டிங்கை பற்றி. அதனால் பெரிய விஷயம் யார் சொன்னாலையும் மக்களுக்கு புரியறதில்லை. அதனால் பேசினவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி தான் ஆனாங்க. ஓ அந்த காலத்தில் சொன்னாங்க உலகம் தட்டை தான், இது ஃப்ளாட்டை தான் இதுன்னு சொல்லி. விஞ்ஞானம்லாம் வந்த உடனே அவங்க பைபிளில் சொன்னது போய் தான் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆச்சா இல்லையா? இன்றைக்கி விஞ்ஞானத்தில் ராக்கெட்டையும் ஸ்பேஸ் ஷிப்டையும் வச்சுக்கிட்டு நீங்களே பார்க்குறீங்களே எப்படி இருக்குது உலகம்னு சொல்லிட்டு. இப்படி இருக்குது உலகம், இந்த பக்கம் ஆஸ்திரேலியா இருக்குது, இந்த பக்கம் ஆப்பிரிக்கா இருக்குது, எல்லாத்தையும் பார்க்குறீங்களா இல்லையா? ஸோ
ஸோ டைம் தான் இதுக்கெல்லாம் டீச்சர். அதுக்கு முன்னாடி யார் என்ன சொன்னாலையும் இந்த பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போகுமான்ற மாதிரி, பூனை கண்ணை முடிக்கிற மாதிரி இந்த உலகத்தில் முட்டாளுங்க தான் ரொம்ப ஜாஸ்தி. அவங்க வந்து கண்ணை முடிக்கணும் அதெல்லாம் கிடையாது அப்படின்னா கிடையாது. இப்போ என்ன, நான் அதை இருக்குதுன்னு சொல்ல போனால் இவன் மற்றவங்களெல்லாம் பண்ண மாதிரி நம்மளையும் பண்ணுவோம். இயேசு எதுக்கு சிலுவையில் போட்டாருங்க? அவர் சொன்னதெல்லாம் நமக்குள்ள கடவுள் இருக்காரு அப்படிங்கிற வார்த்தையாக அவர் சொல்லிட்டு வந்தார். மக்களுக்கு புரியாமல் போச்சு. அவரை சிலுவையில் போட்டாங்க. அவர் சிலுவையில் போட்டு அவர் கூட இருந்தவங்கெல்லாம் அவரை கைவிட்டாங்க இல்லையா? அனாதையாக தானே போனார் கடைசியில். நல்ல ஆனால் அவருடைய ஃபிலாசபியை இன்றைக்கி 2024 வருஷம் கிறிஸ்துவ மதம்னு ஒன்று இருக்கா? புத்தர் இருக்கார், அவர் இன்னொரு விஷயம் வச்சு கொண்டுட்டாங்க. புத்த மதம் இன்றைக்கி இருக்கா இல்லையா? மகாவீர் ஜெயந்தி கொண்டாடுறீங்க, மகாவீரர் இன்றைக்கி இருக்காரா இல்லையா? ஸோ உலகத்தில் நீங்கள் மனிதர்களை கொலை பண்ணிடலாம், ஃபிசிக்கல் பாடியே இல்லாமல் பண்ணலாம். ஆனால் அவங்க போதித்த தத்துவங்களை நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அது நிற்கும், காலத்தை வென்று நிற்கும். ஆங்கில புத்தாண்டுக்கு எந்தவித பெயர்களும் வைக்கப்படவில்லை. ஆனால் அதற்கு 12 மாதங்கள் 7 வார நாட்கள் என்று இருக்கின்றன. 12 மாதங்கள் 12 ஆழ்வார்கள், இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்கள் என்று மெய்ஞான ரீதியில் 12ஆம் எண்ணுக்குள்ள முக்கியத்துவத்தோடு அவை ஒத்துப்போகின்றன. வார நாட்கள் 7ம் ராகு கேது தவிர 7 நவகிரகங்கள், சூரியனின் தேரில் உள்ள 7 குதிரைகள் என அவையும் மெய்ஞானத்தோடு ஒத்துப்போகின்றன. ஆனால் தமிழ் வருடங்கள் 60 என்ற வகைப்பாடும் அவற்றின் பெயர்களும் எந்த அடிப்படையில் செய்யப்பட்டன? அந்த தமிழ் வருடங்களின் பெயர்கள் பெயருக்குத்தான் தமிழ் புத்தாண்டு என்று அழைக்கப்படுகிறதே தவிர அவற்றின் பல பெயர்கள் சமஸ்கிருத பெயர்களாகவே தான் இருக்கின்றன. இதற்கான காரணம் என்ன? ஆக்சுவலாக முதல்ல 10 மாதம்தான் இருந்தது. இந்த தாயோட கர்ப்பத்தில் 10 மாதத்தில் பிறந்து வராங்க இல்லையா? அந்த மாதிரி இங்கிலீஷில் 10 மாதம்தான் இருந்தது. இப்போ ஜூலியஸ் சீசர் இருந்தான் இல்லையா? அவனை மகிமைப்படுத்தணும். ஏன்னா ரூல்ட் எ பிக் ரோமன் எம்பையர், அதனால் ஜூலை அப்படின்னு சொன்னாங்க. அகஸ்டஸ்னு ஒருத்தன் தான், அதனால் ஆகஸ்ட்னு கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் அந்த மாதிரி தான், திடீர்னு திருவள்ளுவர் தினம் கொண்டாடுற மாதிரி இந்த மாதிரி தான். அது ஒரு ராஜாவை க்ளோரிஃபை பண்ணுறதுக்காக, இல்லைன்னா தாயோட கர்ப்பத்தில் இருக்கிற 10 மாதத்தை வச்சு 10 மாதம்தான் இருந்தது. இன்றைக்கி நீங்கள் பஞ்சாங்கத்திலேயோ இல்லை டெய்லி ஷீட் கேலண்டர்லேயோ பார்த்தீங்கன்னா இது ஹிஜ்ரி வருஷம், இது திருவள்ளுவர் ஆண்டு, இது இங்கிலீஷ் ஆண்டு, இது தமிழ் ஆண்டு, வரிசையாக ஒரு 10 புத்தாண்டு போட்டிருப்பாங்க அதில். அதனால் இதெல்லாம் அந்தந்த ஜனங்களுக்கு புரிகிற பாஷையில் அவங்கவுங்க வச்சுக்கிட்ட விஷயங்கள். கலியுகாதி அப்படின்னு பார்த்தாக்கா இன்றைக்கி 5072 வருஷம் ஆகிப்போச்சுன்னுவாங்க. அந்த இதுலேருந்து சாலிவாகன சம்வத்சரம் அப்படின்வாங்க இல்லையா? இதெல்லாம் அந்தந்த காலத்தில் இருந்தவங்க அப்படி எப்படி காண. இப்போ இயேசுநாதர் பிறந்த 2024 வருஷம் தான் ஆகுது. இப்போ இயேசுக்கு முன்னே உலகம் எல்லாமே இருந்ததா இல்லையா? அந்த 2024 யார்? அந்த சர்ச்சில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து இயேசு பிறந்த நாள்லேருந்து உலகத்தை வச்சு கொண்டாடினாங்க. திருவள்ளுவர் ஆண்டு 2070ங்கிறாங்க. அது இவங்களாம் கண்டுபிடிச்சாங்க. திருவள்ளுவர் கலியுகத்துக்கு முன்னால் 70 வருஷத்துக்கு முன்னே பிறந்திருப்பார் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில் 2070ன்னு வைக்கிறது. சாலிவாகனன்றவன் ஒரு ராஜா, அதனால் அவனை வச்சு சாலிவாகன சமஸ்வரம்னு சொன்னாங்க. இதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேணாம். 60ங்கிறது சான்ஸ்கிரிட்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. ஸோ அந்த 60 ஆண்டுகள்ங்கிறது இவங்க வச்சுருக்கிற பேரெல்லாம் மோஸ்ட்லி தமிழ் கிடையாது, எல்லாம் சான்ஸ்கிரிட்லேருந்து அப்படியே எடுத்தது. பட் அஸ்ட்ராலஜிக்கலாக அஸ்ட்ரானமின்னு சொல்கிறாங்க இல்லையா, வான இயல், அதனுடைய போக்கில் இதெல்லாம் டேலி ஆகுது. இப்போ நீங்கள் வந்து 6:31க்கு இந்த ஆஸ்திரேலியாலேயோ அமெரிக்காலேயோ சூரிய கிரகணம்ன்றான், தெரியுது இல்லை? நம்ம ஊரில் தெரியாதுன்னு சொல்கிறான், நம்ம ஊரில் தெரியல. இப்போ இந்த வான இயல்ன்றது ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் நடந்துக்கிட்டே இருக்குது உலகத்தில். இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. ஏன்னா தே ஹேட் நோ இது பெரிய கேல்குலேட்டர், கம்ப்யூட்டரு, டெலஸ்கோப்பு, மண்ணாங்கட்டி ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சிகாகோவுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு நம்ம சவுத் இந்தியன் ஐர் சயின்டிஸ்ட் அவன் ஃபோட்டோ மாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ டெலஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வானத்தில் எந்தெந்த நட்சத்திரம் எது எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக சொன்னால் இந்த ஆள் தான் அப்படின்னு அவன் ஃபோட்டோ மாட்டி வச்சுருக்காங்க. அப்போ நம்மகிட்ட ஏதோ ஒரு நாலேஜ் இருந்தது. சர்வ அவதாரணி சிவசங்கர் சகல பராக்கிரமணி பாபா சர்வ அவதாரணி சிவசங்கர் சகல பராக்கிரமணி கர்ம வினை அழிக்கும் மாய கண்ணபிரானிவனே
தர்மம் நலிந்ததனால் மீண்டும் தாரணி வந்தவனே சர்வ அவதாரனே சிவசங்கர் சகல பராக்கிரமனே அங்குசரேகை கொண்டான் ஆனை முகனிவனே அன்னை கைவேல் வரைந்தான் அழகன் ஷண்முகனே சூலம் ஏந்தி வந்தான் சிவசக்தி ஸ்வரூபனுமே மழுவினை கைப்பிடித்தான் மகாதேவன் இவனே சர்வ அவதாரனே வில்லம்பு சின்னம் கொண்டான் ஐயன்வன் புலிவாகனனே மீனாமை குடையும் கொண்டான் திருமாலவன் வேங்கடனே கோதண்டம் ஏந்தி வந்தான் கோசலராமனுமே சங்கு சக்கரம் தரித்தான் சாட்சாத் நாராயணனே तवसल्ला बिबिस्मिल्ला वबिल्हदी रसूलिल्ला वकुल्लि मुजाहिदिनिल्ला फी अदरिल बदरिया अल्लाह मरहबा या मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम मरहबा या मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम ये हबीब खुदा अहमद मुज्तबा सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अलैहि वसल्लम குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா